நீங்க வந்து வெற்றிவேல் மாதிரி ஒரு லாயலான ஒரு நபரோடையும் பழகியிருக்கீங்க. அதே மாதிரி பல துரோகங்களையும் வந்து சந்தித்திருக்கிறீர்கள். அவருடைய இழப்பெல்லாம் யாராலையும் ஈடு செய்ய முடியாது. ஒரு துரோகம் அப்படின்னு வரும்போது அதோடைய வலி, அதோடைய ரணம், அதை ஒதுக்கி வச்சுட்டு டிடிவி தினகரன் சிரித்துக் கொண்டே இருக்கிறாரா? அது இந்த அரசியல் படுத்திய பாடு இருக்க. How you would describe your relationship with EPS now? இபிஎஸ் வந்து எனக்கு பழைய நண்பர் அவர். எனக்கு வந்து மடியில கனமே கிடையாது, மனசுல ஒண்ணும் இல்லை. நான் ஓப்பனா அதான் நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. எனக்கு யார் மேல பொறாமையும் கிடையாது. அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் பதவியெல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் நான் எப்போ பார்த்தாலும் கப்தி எடுத்து சுத்த வேண்டிய ஆள், சுற்றுற ஆள் கிடையாது. தேவைன்னா துப்பாக்கி கூட எடுக்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு. அப்புறம் இன்னொன்று சார், இப்போ உங்கள் ஃபேமிலி எடுத்தாலே அந்த கரப்ட் ஃபேமிலி, இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய டவுன்ஃபாலுக்கே உங்கள் ஃபேமிலி தான் காரணம். என் மேலே ஃபெரா கேஸ் வந்ததுக்கு அதுக்கும் ஊழலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ கட்சியிலையும் இல்லை, அரசியல்லையும் வரல. ஒன்றும் கவர்மெண்ட் ஒன்றும் உங்களுக்கு ஐன்ஸா இல்லை. தேவையில்லாமல் டெல்லியில் போய் கேஸ் போட்டு மாட்டிக்காதீங்கன்னு சொன்னேன். சிபிஐலாம் போய் நாங்கள் செக்ரட்டரி சொன்னா ஒரு நாள் அவர் என்னை வந்து பார்த்து பேசிட்டு போகிறப்ப, சார் இவர் நம்ம வீட்டுக்கு ரைடு வந்தார் சார். அவர்கிட்ட கேட்டா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஆட்சியில் இருக்கணும், யார் வீட்டில் இலை விழுந்தாலும் பரவாயில்ல, தாங்கள் ஆட்சியில் இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் 24 மணி நேரம் அரசியல் செய்வதனால தான் அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வருது. நான் இவருக்கு பயந்துக்கிட்டே தியோசபிள் சொசைட்டிக்கு வாக்கிங் போகிறது இல்லை. என்ன வாக்கிங்கே வர்றது இல்லையான்னு கேட்டார். எனக்கு சிரிப்பு வந்து உங்களுக்காக தான் வரலன்னு சொல்ல, சுற்றிலாம் அவங்க செக்யூரிட்டியில் இருந்தாங்கல்ல, இல்லை சார் நான் டைம் நான் அடிக்கடி ஊர் சுற்றுறதுனால வர்றதில்லை. அவர்களுக்கு என்டிஏ ஆட்சிக்கு வர்றதை பற்றி பிரச்சனையே கிடையாது. விஜயை பார்த்து அவர்களுக்கு அதிகமான பயம் இருக்கிறது. CALS Renewable Energy. Believe in better. சார் மாலை வணக்கம். உங்களோட ஆசை, அதாவது உங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏவாக்கணும், இன்னொரு ஆசை வந்து மந்திரி சபையில் அவங்களா கொடுத்தாங்கன்னா போகிறீங்கன்னு. விஜய் சார் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்குறதெல்லாம் கொடுக்குறேன்றாரு. நீங்கள் ஏன் அந்த ஆப்ஷனை கன்சிடர் பண்ணல? அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இப்போ களத்தில் வரவங்க புதுசாக வைப்பு பண்ணுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, சாங்கெல்லாம் பண்ணுறாங்க. ட்ரெண்டு அதுதான் இருக்குது. ChatGPTலேருந்து ஆரம்பித்து யூடியூப்பு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு. டிடிவி தினகரன் அவர்கள் 80ல் பேசுகிறாரு, 90ல் பேசுகிறாரு. இப்போ அவங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நீங்கள் என்னென்ன பிரச்சாரம் பண்ணணும்? நீங்களும் எதனா வைப்பு பண்ணுவீங்களா? இல்லை ஸ்பீக்கர்லாம் போட்டு பாட்டு பாடுவீங்களா? எந்த விதமான, ஏன்னா இளைய சமுதாயம் அப்படி இருக்குது, அதெல்லாம் இந்த கேள்வியை கேட்குறேன் நான். எனக்கு தெரிந்த முறையில் நாங்கள் மக்கள் அணுக போகிறோம், அவ்வளோதான். மற்றவங்க செய்கிறாங்கிறதுக்காக நம்மளுக்கு அப்படி செய்யணும்னு நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, ஒருத்தவங்க வந்து திமுக தான் எங்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், கூட்டணிக்கு தலைமை குபேந்திரன் உங்களுக்கு தான் சொல்கிறேன், கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள் எங்களை அணுகினார்கள். மறுத்திருக்கலாம்ல அவங்க. டிவிக்கே கூட சில பேர் சொல்லுவாங்க, டிவிக்கே வந்து இவர் அழைக்கல, இவராக பேசுகிறாரு. டிவிக்கே மறுத்திருக்கலாம்ல. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்பயே சொன்னேன், கூட்டணியெல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு சொல்கிறேன்ட்டு. எல்லா கட்சியிலும் ஆரம்பிச்சிங்க. நீங்கள் கூட சொன்னீங்களே, என்கிட்ட திமுகவை சேர்ந்தவர்கள் முக்கியமானவர்கள், நீங்கள் விஜய் கூட சேர்ந்துடவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நினச்சாங்க நான் ஏடிஎம்கே கூட போகவே மாட்டேன்னு, எங்கள் கூட வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்டுக்கிட்ட எல்லாம் முடிவு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் போக விரும்பியது என்டிஏ தான். அது ப்ராப்பராக நம்மளை கூப்பிடணும், போகணும்னு நினச்சோம். ஏன்னா சமீர் கொஸ்டினோடைய தொடர்ச்சியாக நாங்கள்லாம் எங்கள் ஆளுகள்லாம் உணர்ச்சி வசப்பட்டு நான் வெளியில் போனதுக்கப்புறம் அழைத்த பிறகு போவோன்னு சொல்லி அவங்க அழைத்ததும் ப்ராப்பராக எங்களுக்கு உரிய முறையில் அழைப்பு வந்ததும் ப்ராப்பராக போயிட்டோம். ஒருவேளை நான் முன்னே சொன்னேன், ஒருவேளை நான் போகாமல் இருந்திருந்தா, எனக்கு அழைப்பில் இருந்தால் விஜயோட போயிருப்பேன். ஏன்னா அது இட் வில் பி ஏ கம்ஃபர்டபுள் அலைன்ஸ் ஃபார் அஸ். ஏன்னா நாங்கள் இந்தியாவில் போகலன்னா டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும், ஏடிஎம்கேயோட கூட்டணி போலன்னா எனக்கு ஒரே வாய்ப்பு விஜய் கூட தான் போயிருப்பேன். சார் கடைசியான கேள்வி. முதல்வர் 200 சொன்னார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 210னாரு, விஜய் 234 விஜய் தான் நிற்கிறாப்புலன்ட்டாப்புல. நீங்கள் உங்களோட என்டிஏவோட ஒரு உங்களுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கும் இல்லையா, ஒரு அரசியல்வாதியாக எவ்வளோ ஜெயிப்பீங்க, எவ்வளோ வரும் அப்படின்றது ஒன்று. இரண்டாவது கேள்வி, சென்னையில் வந்து என்ன தான் என்டிஏ கூட்டணி அமைச்சிருந்தாலும் சென்னை வந்து 1லேருந்து 36 தொகுதி பார்த்தா இன்னும் மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களோட நண்பர், எனக்குமே ரொம்ப பிடித்த ஒரு அரசியல்வாதி வெற்றிவேல் இன்னைக்கு இல்லை,
அதனுடைய அந்த ஆப்சன்ஸை ஃபீல் பண்ணுறீங்களா? சென்னை வந்து உங்களுக்கு எப்படி ஒரு நெருக்கடியாக இருக்கும்? சென்னை மண்டலம். இல்லை, எனது விருப்பம் 200 தொகுதியை தாண்டி ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கு. இன்னும் பல மாறுதல்கள் வரும், பாருங்க, வெயிட் பண்ணுங்க. அதுக்கான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். வெற்றிவேலா, ஆமா, அவருடைய இழப்பெல்லாம் யாராலையும் ஈடு செய்ய முடியாது. நீங்க வெற்றிவேலை பத்தி பேசணும், அந்த கேள்வி நான் வச்சிருந்தேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேசினேட்டிங் பர்சனாலிட்டிஸ். அவருக்கு அரசியல் தாண்டி அவருக்கு இருந்த பல இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பெருசு. அவரோட நீங்க பழகி இருக்கிற அந்த மொமெண்ட், ஒரு லாயல்ட்டி அப்படின்றது அவர்கிட்ட நம்ம பார்க்கலாம். அப்சல்யூட் லாயல்ட்டி. நீங்க வந்து வெற்றிவேல் மாதிரி ஒரு லாயலான ஒரு நபரோடையும் பழகியிருக்கீங்க. அதே மாதிரி பல துரோகங்களையும் வந்து சந்தித்திருக்கிறீர்கள். இதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க? ஒரு துரோகம் அப்படின்னு வரும்போது அதோடைய வலி, அதோடைய ரணம் ஆறி விட்டதா? அல்லது அது அப்படியே இருக்கா? அதை ஒதுக்கி வச்சுட்டு டிடிவி தினகரன் சிரித்து கொண்டே இருக்கிறாரா? வெற்றிவேல் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, 2000த்துல ஐயா மூப்பனார் அவர்களோட அம்மா அனுப்பி நான் போய் அலையன்ஸ்க்கெலாம் பேசுவேன். அப்போ அங்கே அடிக்கடி இவர் வருவார். மூப்பனார் அவர்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரியம் இருந்து அவர் அடிக்கடி என்னோட தொடர்பு கொள்வார், பேசுவார். அம்மாவே சொல்லுவாங்க, என்னப்பா அவங்க வளப்பப்பா கூப்பிட்டாரா போடியான்னு கேட்குற அளவுக்கு அவர் என்னோட நெருக்கமாக இருப்பார். அதோடைய தொடர்ச்சியாக அவர் வெளியேறினப்ப என்கிட்ட வந்து தான் பார்த்து அம்மாட்ட வந்து சேர்ந்தார். அதனால் எங்களுக்குள்ளார ஒரு, ஏன்னா மூப்பனார் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார், இவன் என் பையன் மாதிரி முரடா ஆனால் ரொம்ப நல்லவன்னு என்கிட்ட ஒரு ட்ரிப்பு அவர் வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். அதோட தொடர்ச்சியாக என்னோட நட்பில் வந்தவர். உண்மையில் வெற்றி மாதிரி, மேலூர் சாமி மாதிரிலாம் ஒரு நண்பர்கள் அரசியலில் கிடைக்க மாட்டாங்க. இதை நான் துரோகமாக பார்க்கல. ஏன்னா எனக்கு சிறு வயதிலிருந்து, ஏன் சொல்லப்போனால் ஒரு 25 வயதுக்கு அப்புறம் எங்கள் குடும்பத்திலேயே பல உள்குத்துகளை வாங்கி வளர்ந்தவனா சொல்லப்போனால் பல விஷயங்களை டைஜஸ்ட் பண்ணி வந்திருக்கேன் சொந்த குடும்பத்திலேயே. அது இந்த அரசியல் படுத்திய பாடம் இருக்க. அம்மா எனக்கு கொடுத்த முக்கியத்துவம் எனக்கு எங்கேருந்துலாம் அம்பு வரும். நான் பாட்டில் இருப்பேன், அவங்க ஏதோ ஒரு பிடித்த மேலே இருக்குன்னா, நான் ஒரு 23 வயசுலேருந்து ஒரு 2-3 வருஷம் அவங்க கூட இருந்ததுனால பேசிக்காக எனக்கு தெரிஞ்சு நான் நியூட்ரலாக இருப்பேன். அதனால அம்மாவுக்கு என்னை வந்து பிடிச்சிருக்கலாம், வேற என்ன பெரிய திறமை இருக்குதா தெரில. அதனால அவங்க அரசியலில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாத 89லேயே நான் 1000 லைட்டில் நிறுத்துறதா இருந்தாங்க. நான் அதில் தப்பிச்சிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறதா இருந்தால் 98ல் நான் பார்லிமெண்ட்டில் நிற்கணும், அப்போயும் நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு ஏன்னா அரசியலில் பெரிய அப்படி ஒரு பெரிய டேஸ்ட் இல்லாமல் இன்றைக்கும் அப்படி தான். ஒதுங்கிறத ரொம்ப ஈஸியாக ஒதுக்கிடுவேன், எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நிறைய குடும்பங்களில் உறவினர்கள் மத்தியில் நான் நிறைய துரோகங்களை பார்த்ததுனால இது ஒரு பெரிய விஷயமாவே தெரில. ஏன்னா இதில் யாரையுமே நான் பன்னீர்செல்வம் உட்பட, அன்றைக்கு அம்மா அவர்கள் என்னை வந்து தமிழ்நாடு முழுவதும் போய் கட்சியை ரீவம் பண்ண சொல்லி போய் பண்ணப்ப, நான் எல்லாம் அம்மாவுக்காக தான் நான் எல்லாரையும் அங்கங்கே இவங்க சரியாக வருவாங்க, அவங்க சரியாக வருவாங்க, தமிழ்நாடு முழுவதும் நான் போவேன். அப்போ வந்து ரீவேம்பிங்க்கு எனக்கு அவங்க கொடுத்த அந்த ஃப்ரீடத்தால் நான் ரீவேம் பண்ணேன். அதில் யாரையும் எனக்காக பண்ணதில்லை. அதனால தான் ஒரு ஓபி என்னை விட்டு பிரிஞ்சவங்க கூட எனக்கு இப்போ நான் அரசியல் ரீதியாக நான் எனக்காக உருவாக்கியிருந்தா நான் எனக்கு அது ஒரு ஏமாற்றமாக நினைக்கலாம். நான் ஒரு ஆஃபீஸர் ஆன் டியூட்டி மாதிரி போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் டிட்டாச்மெண்ட்டாக இருப்பேன். ஏன்னா நான் பேசிக்காக ஜேகேவுடைய டிசபிள் மாதிரி. எனக்கு குருன்னா ஒருத்தர் ஜேகே தான். அதனால் நான் ரொம்ப தாமரை இலை தண்ணி மாதிரி இருக்கிறதுனால நான் எல்லாரையும் வளர்த்து தான் விட்டுருக்கேன். இன்னொன்று, எனக்கு அந்த இளம் வயதிலே எனக்கு நிறைய அம்மா அவர்கள் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால யாரையும் கெடுத்துடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப இதாக இருப்பேன். பிடிக்கலன்னா கூட அவாய்ட் பண்ணிடுவேன். அவங்களே உட்கார வச்சு கேட்பாங்க, பதில் சொல்லு, நீ என்ன மறைக்கிற, நீ எனக்கு போலீஸ் ரிப்போர்ட் வந்துட்டு. அவங்க சில இதை வந்து போலீஸ் ரிப்போர்ட்டை தாண்டி ரொம்ப வேண்டிய சர்க்கிளில் ஒரு இதை எதிர்பார்ப்பாங்க. அப்போ நான் காப்பாற்றி விட்டுருவேன். இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும், நீ காப்பாற்றாத, உண்மையை சொல்லு அப்படிம்பாங்க. கட்சியோட இது கவர்மெண்ட் எதும்பாங்க. நான் அப்போ கூட எனக்கு தெரிலமா அது தெரிலமான்னு தப்பிச்சிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ இந்த யங் ஏஜில் இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு நான் கடவுள் நம்பிக்கை இறைவன் கொடுத்துருக்கப்ப நம்ம யாரையும் கெடுக்க வேணாங்கிறதுல பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடுவேன். இப்போ சமீரை விட இவருக்கு குவாலிஃபிகேஷன் தான், இவரை சொல்லுவேன். சமீர் வேணாமான்னு கேட்டால் நீங்கள் பார்த்துங்கம்மா 3 பேர்லன்ட்டு போயிடுவேன். ஏன்னா வேணான்னு சொல்ல அதை நான் மூப்பனார்ட்ட கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவருக்கு அந்த யாரையுமே அவர் வந்து கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டார். அவர் ரொம்ப யாரையும் ஒதுக்கியே நடக்க மாட்டார். அவர் நிறைய என்கிட்ட பேசுகிறப்ப நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அவர் இது இந்திரா காந்தி அம்மாவோட இருந்தது, எனக்கு அவருக்கு இன்னும் ஒரு பெரிய நட்பு இருக்குது. நாங்கள் ஒரு மணிக்கணக்கில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். அது எனக்கு பிடிக்கும். என்னுடைய சுவாபம் அப்படி இருந்தது தான் என்னுடைய வெளிப்பாடு.
அதனால துரோகம்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. வலிகள்லாம் எனக்கு கிடையாது. உண்மையா கிடையாது. Good evening, Mr. Dinakaran. என் பேரு திவ்யா சந்திரபாபு. I didn't think I'll share this in a public platform like ours, but because we are talking so much of your qualities, I wanted to share my experience whenever I went for election coverages. Unga constituency போகும்போது, whether it's Kovilpatti in 2021 or Theni in 2024, especially Theni, what I saw was a cinema star like support base that you have, particularly in Theni. Usually, Samugam சொல்லுவாங்க, Rettale and Lodeth Suryan சொல்லுவாங்க, but your support base was more of about your public persona. The specifics I'm not getting into now. But I would imagine that candidness and that transparency to a certain level is what made you address in the NDA rally, in Prime Minister's rally, about why you got back to the NDA and how you're going to treat EPS. Because you did address that, you know, we have sparred for several years and now we are together because of this reason. So I'm curious to understand how you would describe your relationship with EPS now. நீங்க ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஐ டோன்ட் திங்க் மெனி ஆஃப் அஸ் வுட் ஹவ் இமேஜின் தட் வுட் ஹேப்பன். ஐ டோன்ட் நோ இஃப் யூ வுட் ஹவ் இமேஜின் தட் வுட் ஹேப்பன். ஸோ ஒன், டு யூ ஃபீல் தட் சார்ட் ஆஃப் ஆங்கர்? நீங்க உங்களுக்கு கோவம் ரேரா வரும்னு சொன்னீங்க, பட் வந்ததுன்னா யூ செட் யூ குவைட் ஆங்கிரி. Yeah, very good question. See, I want to clarify one thing. Even Mr. EPS, not only EPS, 99.9% of Amma's followers who are ministers, ex-ministers, senior functionaries, அவங்க எல்லாமே 88லேருந்து எனக்கு ஒரு நட்பு. செங்கோட்டையன்லாம் அப்போ எம்ஜிஆர் இறந்த உடனே நான் அம்மா கூடவே இருப்பேன். அவங்களுக்கு நான் தான் பிஏ, நான் தான் செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஃபஸ்ட்டு ப்ரோட்டோகால் ஆஃபீஸரை நான் தான். அந்த வயசில் எல்லாரையும் என்ன தான் பார்க்க சொல்லுவாங்க. நான் பகலெல்லாம் ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன். அங்கே பூங்குன்றணும் உங்கள்கிட்ட அந்த வேலையை நான் பார்ப்பேன். அது நான் எனக்கே தெரியாது நான் அரசியலுக்கு தயாராகிருக்கேன். எனக்கு அரசியல் சுத்தமாக தெரியாது. நான் மீட்டிங்லாம் கூட பார்த்ததில்லை. நான் மீட்டிங்கே அம்மா கூட போய் தான் காஞ்சிபுரத்தில் போயிருக்கேன். 90 தலைவர் இறக்கிறதுக்கு முன்னாடி 87ல் மே தின கூட்டம் காஞ்சிபுரத்தில் இருந்துச்சு. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங்கே பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் பப்ளிக் மீட்டிங் போனால் எங்கள் அப்பா வீட்டிலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் அப்பாலாம் 9 மணிக்கு மேலே 9:01 வீட்டில் வந்தாலும் கேட்டை பூட்டிடுவாங்க. கெஞ்சி தான் வீட்டுக்குள்ளார போகணும். அதனால் நான் பப்ளிக் மீட்டிங்லாம் பார்த்ததில்லை. எங்கள் வீட்டு பைபாஸ் ரோட்டில் இருக்கும். எங்கள் வீட்டு வழியாக எம்ஜிஆர் போகிறத பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டு வழியாக கலைஞர் போகிறத பார்த்துருக்கேன். சிவாஜி எங்கள் வீட்டுக்கு வருவார் எங்கள் ரிலேட்டிவ்னால. அதனால் எனக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஈடுபாடு கிடையாது. எப்படின்னா எனக்கு பெரிய லீடர் ஒர்ஷிப் கிடையாது. எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், அவ்வளோதான். லீடர் ஒர்ஷிப்பே எனக்கு அம்மா எனக்கு அம்மாவாக தான் நான் பார்க்குறேன். நான் தான் சொன்னேன், நான் ஜேகேவுடைய டிசிபிள்னு சொன்னேன் உங்களுக்கு. அது ஏதோ நான் சொல்கிறது ஏதோ திமுறா அப்படிலாம் சொல்ல. எனக்கு பெரிய எனக்கு ஹீரோ ஒர்ஷிப் கிடையாது பேசிக்காக. ஆனால் என் அம்மாவை எனக்கு பிடிக்கும். அவங்க அம்மாவை பழகினதுனால அம்மாங்கிற ஒரு லீடரை பார்த்து தான் நான் வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்து அண்ணாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் சைடில் அந்த டிஎம்கேவுடைய இது ரொம்ப இருக்கும். மன்னை நாராயணசாமி எங்கள் ரிலேட்டிவ். அதனால் அண்ணாவை பற்றி ரொம்ப கலைஞர் கருணாநிதியே அவருடைய தமிழ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இபிஎஸ் எனக்கு பழைய நண்பர். அவருடைய ஏற்றத்தாழ்வுகள்லாம் 89 அவர் சேவலில் எம்எல்ஏவாக இருந்தவர். அப்போலேருந்து பழக்கம். அவர் இடையில எம்எல்ஏ இருந்திருக்காரு, இடையில எம்பியாக இருந்திருக்காரு, அப்புறம் இல்லாமல் இருந்திருக்காரு. நான் பேரவைச் செயலாளர் இருந்தப்போ அவருக்கு ஏதோ உள்கட்சி பிரச்சனையில் பதவியில் இல்லாமல் இருந்திருக்காரு. திரும்பவும் அவர் 2006ல் நான் பொருளாளர் ஆனப்போ அவரை கொள்கை பரப்பு செயலாளர் அம்மா போட்டாங்க. அதுலேருந்து எனக்கு பழக்கம். அவர் சிஎம் ஆகி அந்த 2 மாதத்துலேயே எனக்கு அவருக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட கிடையாது. அதனால ஈஸியாக என்னால் ஜெல்லாக முடிச்சு. ஏன்னா எனக்கு மடியில் கனமே கிடையாது, மனசில் ஒன்றும் இல்லை. நான் ஓப்பனாக அதான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. எனக்கு யார் மேலே பொறாமையும் கிடையாது. எனக்கு யாரையும் பொறாமைப்படுற அளவுக்கு நான் யாரையும் பெரிய அளவுன்னு நினைக்கிறது இல்லை. அவங்கள்ட்ட கோவப்படுற அளவுக்கு அவங்கள சின்னவங்களாகவும் நினைக்கிறது இல்லை. அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இதெல்லாம் இல்லை. அது அவருக்கு அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் என்னை பார்த்தப்போ அவரும் புரிஞ்சிருப்பார். இன்னொன்று பஞ்சாயத்துலாம் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. பஞ்சாயத்துலாம் பண்ணல. என்கிட்ட டெல்லியிலேருந்து சொன்னாங்க. இது மாதிரி என்கிட்ட நான் போயிருந்தப்பே சொன்னாங்க. செகண்ட் டைம் பார்த்தப்பெல்லாம் நான் ஏன் மீடியாவில் இப்போ டேரெக்டாக போகலன்னா, இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க, கையை முறுக்குனாங்க, காலை முறுக்குனாங்க, கேஸ் இருக்குது. அதனால தான் நான் பெங்களூர் போயிட்டு வந்தேன். அதெல்லாம் ஓப்பனாக வரட்டும், பீஸ் கோயில் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் போவோம். இப்போ நான் மறுபடியும் இப்போ டெல்லிக்கு போனால் இங்கே சென்னையிலேருந்து போயிடுவேன்.
ஒரு அலையன்ஸில் சேர்ற வரைக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இப்போ நீங்கள் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தப்ப பியூஷ் கோயல் பொங்கலுக்கு முன்னாடியே வர வேண்டியது. அவர் ஏதோ ஃபாரின் ட்ரிப்பில் இருந்தார். ப்ளஸ் அவங்க அந்த பார்ட்டி பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் தள்ளி போணுச்சு. அப்போ கூட என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வருவீங்க, நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. அது மாதிரி அப்போ நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எடப்பாடி வந்து இதில் மெசேஜ் போட்டிருந்தாரு. அதுக்கு நான் நன்றி சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கே ஸ்டேஜில் பார்த்தோம். எனக்கு நான் நீங்கள் பாருங்கள், அதில் நான் யதார்த்தமாக இருந்துச்சு நிற்பேன். எனக்கு ஒன்றும் எந்த வித மனசு அதையும் சேர்ந்தா அவ்வளோதான். அவர் முதலமைச்சராக இருந்தவர், அவர் கட்சியின் பொதுச் செயலாளர்லாம் ஏற்றுத்தான் ஆகணும். நம்ம நாங்கள் இருந்த கட்சி அப்படிங்கிறதுக்காக வந்து நான் பொருளாளர், நான் ஒன்றும் பொதுச் செயலாளர் இல்லையே, துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தா 2 மாதம் இருந்தேன். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இருந்தேன். அதனால் எனக்கு அப்படி ஒரு ஈகோவும் கிடையாது, என்னோட சுபாவமும் கிடையாது. அதனால நான் ஈஸியாக தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு எந்த வித இதுவும் கிடையாது. ஃபியூச்சரில் கூட என்னால் ஒரு பிரச்சனையே வராது. நீங்கள் கேட்டீங்க, நீங்கள்லாம் டிடிவி தினறனால பிரச்சனையே வராது. நான் ரொம்ப எனக்கு ஒன்றும் பெரிய அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் பதவிலாம் கிடையாது. எனக்கு பப்ளிக் நீங்கள் கூட சொன்னீங்க, தேனியில் நான் வந்து எம்பியாக இருந்தப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அங்கே எல்லா வில்லேஜுக்கு போவேன், பப்ளிக் போய் சர்வ் பண்ணுவேன். எங்கள் கவர்மெண்ட் வந்தப்போ நான் அம்மாவே அங்கே கொண்டு போய் நிறுத்தினேன். ஏன்னா அவங்க என்றைக்குமே தோக்காமல் ஒரு தொகுதி வேணும்னா அது எம்ஜிஆரோடைய தொகுதின்னு போய் நிறுத்தினோம். அங்கே என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க அம்மா. அங்கே வந்து என் தொகுதியில் தான் 3 ராஜ்யசபா எம்பி வாங்கி கொடுத்தேன். எனக்கு யாரெல்லாம் தேர்தல் பணி ஆற்றினாங்களோ அவங்கள்ட்ட அம்மாட்ட சொல்லி ஏதாவது பதவி கொடுங்கன்னு சொல்லுவேன். அவங்களும் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. சில பேருக்கு ஜக்கையனுக்கு அப்போ வந்து ஏதாவது கொடுக்க முடியலன்னதும் தொழிற்சங்க செயலாளராக கொடுத்தாங்க. நான் எனக்கு யாரெல்லாம் அந்தந்த ஏரியாவில் தேர்தல் பணியாற்றுறாங்களோ பல ஒன்றிய செயலாளர்களை டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலராக டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆக்கியிருக்கேன். எனக்கு அது பிடிக்கும். நான் பதவி வாங்கி கொடுத்து அவங்க நான் கேட்டால் உடனே செய்வாங்க. அதனால கேட்டேன். அது மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் இதுக்கு சொல்கிறதில்ல. இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் இருக்காரு, அவரே அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. 2001 அவர் நாம் கட்சியோட பேரவைச் செயலாளர், மாவட்ட பேரவைச் செயலாளர். அவர் அப்போ எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆனப்பெல்லாம் என்னுடைய ரோல் இருக்குங்கிறத அவர் சொல்லுவார். அது இன்டெரக்டாக. அது மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் உதவி செய்வதாக இருந்திருக்கேன். யாருக்கும் உபத்திரவம் செஞ்சவங்க கிடையாது. ஆனால் இந்த 8 வருஷமாக நான் உபத்திரவமாக இருந்தவங்கள. கரெக்டு தானே? ஏன்னா என்னை வந்து ராங் சைடு ரப் பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் வந்து உபத்திரவமாக இருந்தேன். அந்த கட்ஸ் எனக்கு உண்டு. அதே நேரத்தில் நான் எப்போ பார்த்தாலும் கப்தி எடுத்து சுற்ற வேண்டிய சுற்றுற ஆள் கிடையாது. தேவைன்னா துப்பாக்கி கூட எடுக்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்குது. மன தைரியம் உண்டு. அவ்வளோதான் சார். ஒரு சின்ன கேள்வி, அதாவது என்னென்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும். ஒரு ஒன்லைனர் மாதிரி ஒரு 3 பேர் சார். இன்னைக்கு இருக்கிற முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள். இந்த 3 பேர்கிட்டயும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு குவாலிட்டி, பிடிக்காத ஒரு குவாலிட்டி ஒன்றா. முதல்வர்கிட்ட எனக்கு பிடிச்சது அவருடைய அந்த பதவிக்கேற்ற தன்மை இருக்குது அவர்கிட்ட. பிடிக்காது எல்லாரையும் தான் புள்ள பிடிக்கிற மாதிரி தான் கட்சியில் கொண்டு வந்து சேர்க்கணும். நம்ம ஊர்லாம் சொல்லுவான் புள்ள பிடிக்கிற வர மாதிரி. யார்கிட்ட நான் இவருக்கு பயந்துக்கிட்டே தியோசபில் சொசைட்டிக்கு வாக்கிங் போகிறது இல்லை. 25 வருடமா 30 வருடமா நான் தியோசபில் சொசைட்டியில் தான் நான் வாக்கிங் போவேன். என் வீடை ஜேகே இதுக்கு பக்கத்தில் வாங்கி அந்த இடத்துல லேண்டு வந்தது வாங்கி கட்டினவன். 4 வருஷமா போகிறது இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வருவார் எதிர்கட்சியில். என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்தாலும் அதுக்கு டிபேட் நடத்துவாங்க. நான் அங்கே அதுக்கு ஏன் போகிறது இல்லைன்னா என் ஒய்ஃப் ஒண்டி தான் போகிறாங்க. ஏன்னா அவரை போனால் பார்க்குற மாதிரி இருக்கு, நின்று பேசுகிற மாதிரி. அன்றைக்கி கூட ராமசுந்தரம் ஐஏஎஸ் அவர் மேரேஜில் பார்த்தேன். அப்போ என்ன கையை பிடிச்சிட்டிங்கன்னா வாக்கிங்கே வர்றதில்லையான்னு கேட்டார். எனக்கு சிரிப்பு வந்து உங்களுக்காக தான் வரலன்னு சொல்ல சுற்றிலாம் அவங்க செக்யூரிட்டியில் இருந்தாங்கல்ல. இல்லை சார் நான் நான் அடிக்கடி ஊர் சுற்றுறதுனால வர்றதில்லை, இங்கே வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு. அது மாதிரி முதல்வர்கிட்ட பிடிச்சது சரி புள்ள பிடிக்கிற மாதிரி இல்லைங்க, மற்ற கட்சிகளில் உள்ளவங்கள வாலி மாதிரி அபகரிக்கிறதுல இருக்காரு, அது வேணான்னு சொல்கிறேன். அவ்வளோதான். விஜய்கிட்ட எனக்கு விஜயை வந்து நடிகராக தான் தெரியுங்க. எனக்கு அவங்க அப்பா சந்திரசேகரும் அவங்க அம்மாவெல்லாம் என்னோட வாக்கிங் மேட்ச்சு நல்ல பழக்கம். ஆனால் விஜயை நான் பார்த்ததே இல்லை நேரம். அதனால் சினிமா நடிகராக விஜய் நல்ல டான்ஸரு. அவருடைய படங்கள் இந்த காதலுக்கு மரியாதை, இந்த துப்பாக்கி, இது மாதிரி படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும் அவர் படம். அந்த ஆனால் அவர் அரசியல்வாதியாக அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறையா ரசிகர்கள் வராங்க, கூட்டம் வருது, எல்லாம் ரைட்டு. அரசியல்வாதியாக அவரை என்னமோ அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணது தானே நம்ம சொல்ல முடியும். ஒன்று வந்து நான் இப்போ நீங்கள் சொன்னது நான் வருது, அவர் அந்த ஒரு 3 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டார்ல, அதில் நான் ஒன்றுமே தப்பு பண்ணல, என்னமோ மீட்டிங் போனேன் வந்தேன் அப்படிங்கிற ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கலைங்கிறது. அவர் அந்த தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கணும்.
அதே மாதிரி அவங்க சேர்ந்த அந்த வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஒருத்தர் இருக்கார், பேர் அறிவழகனும் வரும். அவர் வந்து திருத்துறைப்பூண்டி, எங்கள் நேட்டிவ் தான். அவர் எங்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கார்த்திகேயன், அவர் ஃப்ரெண்ட்ஸு. கவர்மெண்ட்டில் உள்ள ஆஃபீஸர்ஸ்லாம் எனக்கு நிறைய பேர் பழக்கம். ஏன்னா அம்மா கவர்மெண்ட் இருந்தப்போ ஆஃபீஸராக இருந்தவங்களாம் நல்ல ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இவர் கார்த்திகேயன்கிட்ட விட்டு ஒன்று கவர்மெண்ட் ஒன்றும் உங்களுக்கு அயன்ஸாக இல்லை, தேவையில்லாமல் டெல்லியில் போய் கேஸ் போட்டு மாட்டிக்காதீங்கன்னு சொன்னேன். சிபிஐலாம் போய் நாங்கள் இல்லை அதில் எனக்கு இவரை நல்லா தெரியும், ஐஆர்எஸ் அருண்ராஜ் எனக்கு நல்ல பழக்கம். அவர்கிட்ட சொன்னேன், சார் ஒன்றுமே இல்லை, நீங்கள் போய் டெல்லி கிளியில் போட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஏதாவது டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இல்லை சார், நாங்கள் ஒரு ஜட்ஜ் சார், சுப்ரீம் கோர்ட் சிட்டிங் ஜட்ஜா ரிட்டையரிங் ஜட்ஜ் மேலே தான் கேளுங்க, ஜட்ஜாக வந்து விசாரிப்பாருங்க, மாட்டிக்காதீங்கன்னா. அதான் பாவம் போய் எங்கள் 2-3 நாளில் உட்காந்துட்டு வந்தாங்க. அங்கேயும் ஒன்றும் பிஜேபி அழுத்தம்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்கொயரினா போய் தானே ஆகணும். நான் இந்த பிஎம்எல்ஏல மாட்டிக்கிட்டு எத்தனை ட்ரிப் போயிட்டு வந்திருக்கேன். அது இதுலலாம் மாட்டினீங்கன்னா அவங்க சிபிஐலாம் உட்கார வச்சு தான் கேட்பாங்க. அதுக்கு போய் தானே ஆகணும், நீங்கள் மறுக்க முடியாதுல்ல. சார் அப்படியே சீமான் அவர்களையும் கொஞ்சம் முடிச்சிட்டிங்கன்னா சார், உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது அவருக்கு? சீமானுடைய புரட்சிகரமான பேச்சு எனக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் அவர் ரொம்ப கோபப்பட்டு சிங்குலராக மீடியாவில் பேசுறது, பெரியார் மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து அடுத்த லெவலில் போய் பேசுறது அவருக்கு பிடிக்காம இருக்கலாம். நம்மளுக்கும் எத்தனையோ தலைவர்களை பிடிக்காம இருக்கும். அதுக்காக அவங்கள வந்து நம்ம வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது, அது கொஞ்சம் அவர் குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். 26 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. இது 21 தொடர்ச்சின்னு ஒரு பார்வை பார்க்கலாம் உங்களுடைய கருத்துப்படி. இல்ல எடப்பாடிக்கு ஒரு மனதளவில் ஒரு கம்ஃபர்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவர் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும்னு நினைச்சீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது வேற திட்டம் இருக்குதா? எனக்கு ஒன்றும் திட்டம் போடுற பழகலாம் இல்லை, நான் அந்த ஃப்ளோலே போயிட்டு இருப்பேன். அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினச்சேன். அதான் நீங்க சொன்னேன் ஒரு இன்டர்வியூவில் கூட, ஒரே உரையில் 2 கத்தி மாதிரி இருக்கவனா, அது ஒரு தேவையற்ற. ஏன்னா அரசியலுங்கிறது உங்களுக்கு தெரியும், ரொம்ப சதி நிறைந்த ஒரு ஃபீல்டு, நம்மளே பார்க்குறோம். ஏன்னா அம்மா வீட்டில் இருக்கிறப்ப கடைசியாக யார் பார்த்துட்டு வந்தாங்களோ அவங்க மேலே கோச்சிக்குவான் பாதிக்கப்பட்டவன். அம்மாவோட நான் எல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கலாம். அம்மா வந்து ஒருத்தர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க, கடைசியாக போயிட்டு வந்து அப்புறானியாக மாட்டிக்குவான். அப்புறம் நான் விளக்கம் கொடுப்பேன், அவன் சொல்லலைப்பா, அது வேற ரூட்டில் வந்துச்சு, போலீஸில் வந்துச்சு, அப்புறம் தான் ஓய்வா. அது மாதிரி இதில் வந்து போட்டிகள் அதிகம் உள்ளது, பொறாமைகள் அதிகம் இருக்கும். இன்னொன்று, இதில் இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போகிற மாதிரி இதில் குவாலிஃபிகேஷனுங்கிறது ஜனநாயகத்தில் யார் வேணாலும் அரசியலில் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், எதை வேணாலும் ஆகலாம் அவங்க. அதனால இதில் போட்டிகள் ரொம்ப இருக்கும். அதுக்கு போட்டினால சதிகள் இருக்கும். இந்த பிரச்சனைக்கே வேணாம், நம்ம அசம்பிளி பக்கமே போவேணா, நம்ம அம்மாவோட ஆட்சி வந்தால் போகுதுன்னு. எனக்கு போர்க்களத்தில் போராடுறதுக்கு தைரியமானவன். இந்த சில்லுண்டி சண்டையெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதுதான், அதனால தான் நான் அதுக்கெல்லாம் போகிறதில்ல. சும்மா வந்து போய் கோழி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணான்ட்டு நான் போகல, வேற ஒன்றும் இல்லை. சார் வணக்கம் சார். பிரபாகர் என் பேர், நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட்டராக இருக்கேன். அம்மா அவர்கள் அடையாளம் காணப்பட்டு அரசியலுக்கு வந்தீங்க. வந்ததில் 8 ஆண்டு காலம் 8.5 ஆண்டு காலம் வந்து ஒரு 9 ஆண்டு காலம் ஏறத்தாழ வந்து அரசியலே இல்லை, வெளியே இருந்தேன் அப்படின்னு. ஸோ அந்த 8 ஆண்டு காலம் அல்லது 8.5 ஆண்டு காலம் ரொட்டீன் எப்படி இருந்தது? ஏன்னா தினந்தோறும் வந்து ஒரு க்ரௌடுக்குள்ளேயே இருந்தது, சிஎம் மாதிரி ஒருத்தரோட நெருக்கத்தில் இருந்துட்டு 8 ஆண்டு காலம். ஏன்னா அடையாறில் உங்களை இல்லத்தில் பார்த்துருக்கோம், வெறும் தனிமையில். நான் உங்களோட பெட் டாக்ஸோட இல்லை நண்பர்களோட ஒரு ரொம்ப குறுகிய வட்டம் தான் இருந்தாங்க. நான் பார்த்துருக்கேன், காலையில் நேரத்தில் நீங்கள் வாக்கிங் போகிறப்பவும் பார்த்துருந்துருக்கோம். அப்படிதான் இருந்தது. அந்த ஒரு 8 ஆண்டு காலம் அல்லது 9 ஆண்டு காலம் எப்படி இருந்தது அப்படின்றது? சார், நான் உண்மையாக விரும்பி வாழ்கிறதே அந்த லைஃப் தான் சார். அதில் அம்மா என்னை அவுத்து விட்டது ஜாலியாக நான் போயிட்டேன் பழைய லைஃபுக்கு. எனக்கு ஒன்றும் பெரிய ஆம்பிஷன் கிடையாது, பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் கிடையாது. இன்னொன்று, எனக்கு பக்தி அதிகம், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஸ்பிரிச்சுவலாக குரு அது மாதிரி அலையிடுவேன். அதனால் நல்லா பூஜை பண்ணுவேன். காலம்பரம் இருந்துச்சு, ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் மாதிரி ஜாலியாக இருப்பேன். என்னுடைய பிஸ்னஸ் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணுறதுனால எனக்கு பெரிய வேலைகள் இருக்காது. அந்த 9 வருடத்தில் மாதம் ஒரு முறை நான் திருவண்ணாமலைக்கு போவேன். ஏன்னா 99லேருந்து ஒரு 2011 வரைக்கும் நான் வந்து ரொம்ப சுற்றிக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் அது 9 மாத குழந்தையா இருந்தப்போ தான் நான் எம்பி ஆகிட்டேன். அதனால் சனி ஞாயிறு நான் அதோடு இருப்பேன். இப்போல்லாம் ரொம்ப டைம் அதோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான, என் டாக்டரோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் ஸ்பிரிச்சுவலாக எனக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இப்போ கூட நான் இப்போ வெளியில் சுற்றிட்டு வரல, 2 நாள் ஆனாலும் வீட்டில் என் ஒய்ஃபை விட்டு வெளில போக மாட்டேன், அவங்களோட தான் இருப்பேன். அது என்னுடைய சோபம். நான் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த பார்ட்டிங் பழக்கம் இல்லை, கிளப் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது, எங்கேயுமே வெளியில் போய் கோல்ஃப் விளாட்றது அது மாதிரி பழக்கம் கிடையாது. அதான் சொன்னேன், நான் ரொம்ப கன்சர்வேட்டிவ், நான் ஒரு கிராமத்தை வந்தான்னு சொல்கிறேன்ல.
போனால் வாக்கிங் போவாங்க. இப்போ அதுவும் அங்கே போகிறதில்ல. வீட்டிலே எலக்ட்ரிக்கல் சைக்கிளை மிதிச்சுட்டு நியூஸ் பார்க்குறேன், அவ்வளோதான். சார் அரசியல்ல வந்து எதுவுமே வந்து ஆக்சிடென்டலோ, இன்சிடென்டலோ கிடையாது அப்படிம்பாங்க. அந்த மாரி நீங்க அம்மா இறப்புக்கு பிறகு தேர்தலுக்கு வர்றீங்க. தேர்தல் களத்துக்கு வர்றீங்க. அதற்கு பிறகு வந்து சின்னம் அ வழக்கு தொடர்பாக கைது செய்யப்படுறீங்க. சிறப்பா திரும்ப வந்து வந்ததுக்கு பிறகு, திரும்ப நீங்க தனி கட்சி தொடங்கி நீங்களே தான் உங்களோட இது பேர் சொன்னீங்க. 8 ஆண்டு காலம் வந்து அவர்களுக்கு எதிராக அல்லது அவர்களுக்கு நெருக்கடி குடுக்குற இடத்துல நீங்க இருந்தீங்க. அ அதாவது பங்காளிகளுடனும், இப்ப இருக்க கூட்டணிகளுடனும் அவர்கள் நெருக்கடி குடுக்குற இடத்துல இருந்தேன் நானு அப்படின்றீங்க. ஆனா, அந்த சின்னம் வழக்கு தொடர்பாகவோ, இல்ல அதுக்கு முன்னாடியோ எனக்கு எந்த நெருக்கடியும் வெளியிருந்து இல்ல அப்படின்றீங்க. ஸோ, அப்ப இதுவே கான்ட்ராடிக்டரியா இருக்குல்ல சார்? இல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஃபோனில் ஒருத்தர் பேசுகிறாரு. எங்கள் அட்வொகேட் பி. குமார், சீனியர் அட்வொகேட் தெரியும். அவர் இதெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் வந்து யாரோ மினிஸ்டருடைய ரவி சங்கர் பிரசாதோடைய செக்ரட்டரி சார் என்கிட்ட பேசினாரு. அவர் இன்னொருத்தர் பேரை சொல்லி உங்கள்கிட்ட பேசினேன். வேற ஒன்றுமே பண்ணல, பேசினேன், அவ்வளோதான். அதில் அரெஸ்ட் ஆனேன். அதுக்கு காரணம் வந்து எனக்கு தெரியும். ஆனால் அதில் அரசியல் காரணம் கிடையாது. அதுதான் இன்னும் சொல்கிறேன். அவர் பண்ண இன்னொரு விஷயத்தில் இது பண்ணி என்னை சேர்த்தாங்க. மேபி பின்னாடி அரசியல் இருக்கலாம். ஆனால் 30 நாளில் நான் கோர்ட்டில் போட்டேன், பெயிலில் வந்துட்டேன். அங்கே வந்து அந்த கோர்ட் வந்து ரொம்ப நடுநிலையாக பார்த்ததுனால நான் தப்பிச்சு வெளில வந்துட்டேன். அதில் ஒன்றும் கான்ட்ரடிக்ஷன் இல்லையே. நான் வந்து கட்சி துறைக்கு தான் போயிட்டுருக்கேன். நான் என்றைக்குமே பிஜேபி தான் பண்ணாங்கன்னு நான் சொன்னதே இல்லை. எங்கள் வீட்டிலலாம் ரைடு வந்தப்போ என்ன சொன்னேன், வரட்டும், என்ன பண்ண முடியும், இன்னும் 20 வருஷம் கழிச்சு கூட வெளில வந்து நான் அரசியல் பண்ணுற தைரியம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஆரோவில் என் வீட்டில் ரைடு போனவர் தான் நம்ம அருண்ராஜ். அங்கே ஒரு பெரிய ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்டை பூனாலேருந்து வர வச்சு என் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு அங்கே ஏதோ தனியாக லோன்லியாக இருக்கா, அதனால் உள்ளார ஏதோ பதுக்கி வச்சிருக்கலான்னு ஒரு எண்ணத்தில் அங்கே போய் எல்லா இடத்துலையும் வீட்டிலலாம் நான் ஒன்று சொல்லிட்டேன். அங்கே ஏதாவது நோண்டினீங்கன்னா திருப்பி பூசாமல் ஒரு ஆளும் வெளில போக முடியாது. அது வரைக்கும் நான் சரியாக இருப்பேன்னு சொன்னேன். அங்கே வந்து ஒரு ஒரு காசிப்போ இருக்கும். அதில் பார்க்குறப்ப உள்ளார ஏதோ தெரிஞ்சிருக்கு. அங்கே உள்ளார அங்கே நிறையா டெர்மைட் இருக்கும்ல செம்மண்ணில், அதில் பள்ளமாக தெரிஞ்சா நோண்டி பார்த்துட்டு அதை பூசி கொடுத்து தான் வெளில விட்டேன். அதனால் அங்கே ஒன்றும் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ரைடில் வந்து நான் அன்றைக்கி சொன்னது தான். என்ன அதில் என்ன பண்ணிட முடியும், என்ன பண்ணாங்கன்றது. அதெல்லாம் காரணம் இருக்கலாம். பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கலாம். எங்களை வந்து அடித்து முடிச்சிடணுன்னு இருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி எந்திரிச்சு வந்துட்டோம்ல நீங்கள். இல்லை, அவர் அப்போ வந்திருக்காரு, அங்கே தெரியும் எனக்கு. இப்போ எனக்கு செக்ரட்டரி சொன்னால் ஒரு நாள் அவர் என்னை வந்து பார்த்து பேசிட்டு போகிறப்ப, சார் இவர் நம்ம வீட்டுக்கு ரைடு வந்தார் சார். அவர்கிட்டே கேட்டா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. சார் அரசியல்ல விஜய் வந்து சிவாஜியா இருப்பாரா எம்ஜிஆரா இருப்பாரா சார் உங்க பார்வையில? எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஜயகாந்தை விட கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னுடைய அனுமானம் அது. சார் எல்லா மீடியாவுக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது சமாதிக்கு வந்து ஒரு 3 முறை ஓங்கி சத்தியம் பண்ணாங்க. உண்மையிலே அது எப்படி இருந்தாலும் நீங்கள் பர்சனலாக பல முறை சந்திச்சுருப்பீங்க சிறையிலையும் கூட. உண்மையில் அது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா, இல்லை நீங்கள் கியூரியாசிட்டி நீங்களாக கேட்டிங்களா? அந்த 3 சத்தியத்துக்கு என்ன காரணம் அது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவு சொல்கிறேன். எனக்கு கியூரியாசிட்டியே கிடையாது. என்னுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தாக தான், என்னுடைய வீக்னஸாக தான். அரசியல் ரீதியாக கூட என்ன நடக்குது நான் இந்த தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். ஆனால் எனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது எங்கே நடக்குது ஒரு சிலது அடுத்த நாளே தெரியும், சிலது 1 மாதம் கழிச்சு கூட என்ன நடந்துச்சோ அது தெரியும். பட் நான் க்யூரியஸாக யாருக்கும் ஃபோன் பண்ணதே கிடையாது. லக்ஷ்மணன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், இதே எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் என்ன சார் அனுப்பிச்சு நான் கேட்டதே கிடையாது. இல்லை சார், சொல்கிறேன்னா சமாதியில் 3 முறை அடிச்சாரு. எங்கள் சித்தி அதுக்காக அடிச்சுட்டு காரில் ஏறி கிளம்பி பெங்களூர் போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தப்ப கேட்கல. உண்மையாக சார் நான் ஆக்சுவலாக 2 கேள்வி கேட்கணும்னு நினச்சேன், அது கேட்கவே இல்லை. நீங்கள் அண்ணா உங்களோட ஆதர்சம்னு சொன்னீங்க. அண்ணா வந்து திராவிட நாடு கொள்கையை கைவிட்ட போது வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும்னு சொன்னார். நான் அதை வந்து இப்போ இருக்கிற பிஜேபிக்கு பொருத்தி பார்க்குறேன். நாடு முழுவதும் அவங்க ஏற்படுத்துகிற பிளவு, ஒரு இஸ்லாமிய பெரியவருக்கு உதவி செஞ்ச ஹிந்து இளைஞரை டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. உத்தராகண்டில் வந்தே மாதரம் வந்து இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை உள்ள ஸ்டான்ஸாஸை நீங்கள் பாடணுன்றாங்க. மைக்கேல் பட்டியில் உங்கள் நண்பர் அண்ணாமலை வந்து மத ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசினார். சிபிஐ என்கொயரியில் மத ஆங்கிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கீங்க, கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸு நம்ம எஜுகேஷன் ஹெல்த்துக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நானே ஃபின்லே ஸ்கூல் கிறிஸ்டியன் ஸ்கூலில். அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் வந்து ப்ராக்மேட்டிக்காக சொல்லுங்கள், அது வந்து பக்தியோ இதுவோ கிடையாது, அங்கே தர்கா இருக்குது, ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும்னு பண்ணுறாங்க.
உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மத விவகாரம் பிடிக்காது, பிளவு பண்ணுறது பிடிக்காது. சவுத் இந்தியாவுக்கே சொல்லலாம். இங்கே ஆந்திராவில் வந்து பன் பட்டர் விற்கிறவர்கிட்ட போய் நீ ஃபுட் ஜிஹாத் பண்ணுறேன்னு சொன்ன உடனே சந்திரபாபு நாயுடு பையனும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, என்டையர் ஸ்டேட்டும் அவரை போய் கொண்டாடுறாங்க, கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பிளவு ஏற்படுத்துகிற பிஜேபியோட திமுகவை எதுக்கணும், திமுகவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் போகிறது உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கா இல்லையா? நான் அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் இப்போ பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினேன். இதை மாதிரி கடவுள் பெயரை, மதத்தின் பெயரை சொல்லி, சமுதாயத்து பேரை சொல்லி பிளவுபடுத்துகிறவங்க யாராக இருந்தாலும் அதை நம்ம புறந்தள்ள வேணும்னு. நீங்கள் உடனே பிஜேபி அந்த கோர்ட்டில் அந்த அந்த மேட்ரு அங்கே வந்துச்சுல்ல, மதுரையில், திருப்பரங்குன்றத்தில், மலையில் தீபவேத்தன் பிரச்சனை வந்துச்சுல்ல, நீதிமன்றம் இப்போ போய் கலெக்டர் மன்னிப்பு கேட்குறாரு. அன்னைக்கு அதை பண்ணியிருந்தா என்ன வந்திருக்கும்? அரசாங்கமே எடுத்து பண்ணியிருந்தா என்ன வந்திருக்கும்? சார் வந்து திமுக ரைட்டா தப்புன்னா கேட்கல, பிஜேபியோட இன்டென்ஷன் இல்லை, அதை தான் சொல்கிறேன். நீங்கள் திமுக ரைட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அதில் பிஜேபிக்கு வேலையே இல்லாமல் இருந்திருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா திமுக அந்த சிறுபான்மை ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக பிஜேபியை எங்கேயோ ஒன்று நடந்திருக்கலாம். பிஜேபி திமுகவே எத்தனை நிர்வாகிகள் வந்து அவங்கள வந்து இப்போ பார்க்குறோம் டிவியில். யாரோ ஒருத்தர் வந்து அந்த போதை மருந்து கடத்தலில் இருந்தார். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இதில் கூட அவர் கூட திமுக அமைச்சரோட இருந்தார். மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு 0% கஞ்சா இங்கன்னு. ஆனால் கண்ணகி நகரில் திமுக நிர்வாகிக்கிறாங்க. அதுக்காக ஒட்டுமொத்த திமுகவே அப்படி பண்ணதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதே மாதிரி பிஜேபியில் அது மாதிரிலாம் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் பிஜேபியை சேர்ந்தவர் இருக்கலாம், எந்த கட்சியை சேர்ந்தவரும் அராஜகமாக நடக்கலாம். அன்றைக்கி திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒருத்தரை கழுத்தை வெட்டி கொண்டார், ஒரு சரவணனா யாரோ ஒருத்தர் மதுரையில். அதுக்காக திமுககாரங்க எல்லாமே குலகாரங்க அப்படி கிடையாது. யாரோ ஒரு சிலர் மத உணர்வில், ஜாதிய உணர்வில் செய்கிறதெல்லாம் அந்த கட்சி மேலே நம்ம போடுறதும். அவங்க திமுக பிளவுபடுத்துதுன்னு சொல்கிறேன். நான் வந்து தமிழ்நாட்டில் அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தோழன் சொல்லி போன இடத்துல நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, தேர்தல் வாக்குறுதியில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்கள் தானே திமுக. எதுக்கு சுப்ரீம் கோர்ட் அஃபிடவிட்டில் அவங்களெல்லாம் விடுதலை பண்ணால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், தீவிரவாத பிரச்சனை வரும்னு எதுக்கு சொல்கிறாங்க? அப்புறம் இவங்க தான் எந்த மதத்துக்கு பொதுவானவர்கள் தானே. மதச்சார்பற்ற தன்மைனா எந்த ஒரு மதத்திற்கும் எதிராக இருக்கக்கூடாதுல்ல. எதுக்கு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லப்படுறாங்க? உங்களுக்கு நம்பிக்கையில் என்னென்னா நிறைய பேருக்கு அந்த தீபாவளி கொண்டாடுறாங்களே, அவங்களுக்காக ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்கு முதலமைச்சருக்கு என்ன வலிக்குது? ஒரு கோயிலுக்கு போனால் விபூதி கொடுத்தா நெத்தி அழைச்சிக்கிறீங்க. இதெல்லாம் என்னத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க? யார் ஓட்டு? நீங்கள் 24/7 நீங்கள் வாக்கு வங்கி அரசியலே மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த புள்ள பிடிக்கிற வேலைன்னு நான் சொன்னேன். எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் யாரை பார்த்தாலும் நீங்கள் ஒன்று கட்சியில் சேர்க்கறது இல்லை, அவங்க ஆட்சியில் இருக்கிறதுக்கு எந்த வித நிலைப்பாட்டையும் எடுக்கிறாங்க. இன்னொன்று, மாணிக்கம் தாகூர் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு காங்கிரஸை வெளியேற்றுவதில் நீங்களாம் நினைக்கிறீங்க வந்து காங்கிரஸ் சண்டை போடுறதா பார்க்க. இப்போ தான் எனக்கு நிம்மதி. 2 நாளாக தான் ஊடகத்துலலாம் திமுக காங்கிரஸ் பிரச்சனையே இப்போ தான் வெளில வருது. 4 மாதங்களுக்கு முன்பு, அதாவது விஜய் இன்சிடென்ட் நடந்துச்சே, கரூர் இன்சிடென்ட், அப்போ நான் அப்பயே சொல்லியேன், எனக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் விஜய்கிட்ட ஃபோனில் பேசினார். அதற்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்களிடம் பேசியிருக்கார். பேசிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் அங்கே பேசியிருக்கார். அது வந்து இவர்களுக்கு பிடிக்கவில்லை. இப்போ நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் நல்லா பாருங்கள், துணை முதல்வரோ அவர்களுக்கு என்டிஏ ஆட்சிக்கு வர்றதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நல்லா சொல்கிறேன், தாங்க வரணும், வரலன்னா அவங்க வந்துட்டு போகணும், அப்படி தான் பேசுவாங்க அவங்க எல்லாமே. அது வந்து திராவிட கட்சிகள் வரணும்னு. விஜயை பார்த்து அவர்களுக்கு அதிகமான பயம் இருக்கிறது. அது இதயாவுக்கே தெரியும். சொல்றது அவங்க சர்வே பண்றாங்க, அது பண்றாங்க. நான் நிஜமா சொல்றேன் சமீர், விஜயோட யாரும் கூட்டணி போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக உஷாராக இருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க சொல்றீங்க, இவ்வளவு பெரிய கட்சி, 75 ஆண்டு இருக்கு, பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்க. 5000 ரூபாய் அறிவிச்சு நாங்க தான் 210 தொகுதியில ஜெயிப்போம், எங்களுக்கு எதிரிகளே இல்லைங்கிறாங்க. எதுக்கு தாவேகா வந்தவுடன் இவ்வளவு நடுக்கம் என்னங்கிறது? அதை தூண்டி விடுறதுக்கு தான் நான் பேசினேன் சுவாமிநாதன். ஒரு கட்டத்தில் நீ கூட சொன்னீங்க, இதே கூட கேட்டார், திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு சொன்னது
அவங்கள இன்னும் பயமுறுத்துறதுக்கு தான். அதனால அவங்க வந்து ஆட்சியில இருக்கணும். யார் வீட்ல இலை விழுந்தாலும் பரவாயில்ல, தாங்கள் ஆட்சியில இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் 24 மணி நேரம் அரசியல் செய்வதனால தான் அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல வருது. பிஜேபியை சொல்லி இங்க மிரட்டுறாங்க. பிஜேபி எத்தனையோ மாநிலங்கள் ஆளுது. இன்னும் சொல்லப்போனா 24 தேர்தலுக்கு அப்புறமும் பல மாநிலங்கள்ல ஜெயிச்சுட்டு வருது. கேரளாவுல கம்யூனிஸ்டுகள் அதிகமா உள்ள மாநிலம் திருவேண்டரம் நகராட்சிய அவங்கள்ட்ட இருந்து புடுங்குறாங்க, மாநகராட்சிய. அதனால எங்கேயோ ஒண்ணு நான் இல்லைன்னு சொல்லல. அங்கேயோ ஒருத்தங்க மத ரீதியா பேசுறாங்க. அத வந்து எடுத்துட்டு பிஜேபி தான் இப்படிதான் இருக்குன்னு நம்ம சொல்றது எப்படி சரியா இருக்குன்னு எனக்கு தெரியல. நாடு முழுவதும் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அவங்க மதத்தை பயன்படுத்தி நாட்டை பிளவு இல்ல, 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 பண்றது. இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் அப்புறம் கிடையாது. நான் உங்களை இல்ல கேட்கறேன் சார். உங்களுக்கு வந்து தவறா தெரியறதெல்லாம் இப்ப 370 நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்ப இந்த எஸ்ஐஆர்ல வந்து அங்க நிறைய மாநிலங்கள்ல ஊடுருவல் இருக்கிறதுனால அவங்க வந்து 2002 கேட்டாங்க. இப்ப நம்ம மாநிலத்தில் இல்லாததுனால அதை வச்சு அவங்க யாரும் நீக்கல. இங்க இறந்து போனவர்கள் அட்ரஸ் மாறினவங்கள தான் நீக்கியிருக்காங்க. திமுக குரல் கொடுத்துருக்க வேண்டியது தானே. 97 லட்சம் பீகார்ல போய் பேசிட்டு வந்தார் முதல்ல. 97 லட்சம் திருப்பி ஒழுங்கா தானே இது கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க உணர்ச்சி வசப்பட்டு கேட்கறதுலாம் உணர்ச்சியை தூண்டுறதே திமுக தான். மற்றபடி அதுல ஒன்றும் அவங்க பல மாநிலங்கள்ல அவங்க ஆட்சி செய்றாங்க. அங்கெல்லாம் எல்லாம் எங்கேயோ ஒன்று இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி இருக்கிறப்ப அந்த கட்சி வட்டச் செயலாளரோ நிர்வாகியோ போய் அடாதடியா நடந்துக்கிறதுக்காக அந்த ஆட்சி அப்படி இருக்கு, கட்சி அப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. சார் வந்து இப்போ உங்களை பற்றி பேசும்பொழுது இம்மீடியட்டாக வந்து டிவிலையும் சரி பத்திரிகையிலையும் சரி வர விஷயம் வந்து உங்களுடைய சாதி அடையாளம். நீங்கள் ஏடிஎம்கேவோட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சார்ந்திருக்கிற சாதியோட ஓட்டு வந்துடும், அதுக்காக தான் சேர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. அப்படின்னு நீங்க பேசுறீங்க, இல்ல, நாங்க எங்கேயும் பேசல. அதை நான் கேட்க தான் வரேன் சார். அது ஆனால் நீங்கள் வந்து அந்த சாதி பெருமிதெல்லாம் பேசி நான் பார்த்ததில்ல. ஜென்ரலாக எல்லார்ட்டையும் வந்து இணக்கமாக இருக்கணும், இந்த சுப்பீரியர் இந்த இதெல்லாம் பெருமிதம் பேசுறதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்குமா? இதுமாரி ஒரு உங்களை நீங்களாக இருக்கட்டும் அல்லது சசிகலா அம்மையாராக இருக்கட்டும், அவங்கள பற்றி பேசினாலே இம்மீடியட்டாக இது நேச்சுரலாக எல்லாரும் பேசுறது வந்து உங்களுக்கு ஏன் இப்படி நம்மளை குறுக்குறாங்க, நம்ம எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க? அப்படி இல்லை. அப்புறம் இன்னொன்று சார், இப்போ உங்கள் ஃபேமிலியை எடுத்தாலே அந்த கரப்ட் ஃபேமிலி, இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய டவுன்ஃபாலுக்கே உங்கள் ஃபேமிலி தான் காரணம் அப்படிங்கிற ஒரு புது புத்தி இருக்குல்ல, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்குமா? ஏன் வந்து நாங்கள் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணியிருக்கோன்றீங்க ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கைக்காக, ஏன் வந்து நம்மளுக்கு இந்த அவப்பேர் வந்து நிழல் மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறது உண்டா? இல்லை, அதுக்கு அது மாதிரி சொல்றாங்கன்னா அதுக்கு காரணங்களும் இருக்கு. நான் வேணா நான் திறந்து காமிக்கலாம், நான் எதுவும் பண்ணனா இல்லையா? அம்மா என்னை கைது பண்ணல, அம்மாவே இவ்வளோ நடவடிக்கை எடுத்தாங்க. எனக்கு நான் தான் பவர்ஃபுல்லாக இருந்தேன், நான் தான் எம்பியாக இருந்தேன், கட்சியில் முக்கிய பதவி இருந்தேன், பல அரசியல் நிகழ்வுகளில் காரணமாக இருந்திருக்கேன், என்னை வந்து கைது பண்ணலை. இன்னொன்று, அம்மாவை வந்து நான் சொல்றேன், புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மாவை வந்து அன்றைக்கு வெளியேற்றி விடணும், பெங்களூருக்கு அனுப்பிடணும், அம்மா ஒரு தனிமையான பெண்மணின்னு சொல்லிட்டு அவர்கள் மீது அப்பொழுது தொடர்ந்து தாக்கப்பட்ட தாக்குதல்ல நாங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்ததுனால எங்க மேலதான் அந்த தாக்குதல்லாம் வந்துச்சு. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் சுத்தி இருந்த எங்க மேல வந்துச்சு. அது மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் எங்க மேல வந்துச்சு. என் மேல ஃபெரா கேஸ் வந்ததுக்கு அதுக்கும் ஊழலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இப்ப கட்சியிலையும் இல்லை, அரசியல்லையும் வரல. நான் ஒரு தொழில் பண்ண போறேன், ஒரு பிஆர் வாங்க போறேன், அதுல வந்து எனக்கு பிரச்சனை பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ப இருந்த நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல ஹேபிச்சுவல் அஃபெண்டர் மேல போட வேண்டிய காஃபி ஃபோர்ஸாவை என் மேல போடுறாங்க. குண்டர் சட்டை யார் மேல போடுவாங்கப்பா? தொடர்ந்து ஒரு குற்றம் செய்யறவங்கள தான். அதே மாதிரி நிறைய எங்க மேல சித்தரிக்கப்பட்டது 90%. ஒரு 10% உண்மை இருக்கும். யாரோ எங்க குடும்பத்துல சில பேர் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தவறாக இருந்திருக்கலாம். அதனால நான் வந்து அதுல வருத்தம்லாம் பண்ணல. அதான் நான் உங்களுக்கு வந்த உடனே சொன்னேன், இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி கேவ் அஸ் பெனிஃபிட் இன் மெனி ஏரியாஸ். சில இடங்கள்ல அதோடைய நெகட்டிவிட்டி இருக்கு. இன்னொன்று, ஜாதி ரீதியா நீங்க சொன்னீங்க, நாங்க பிறந்தது ஒரு ஜாதி. இது இப்ப இல்லைங்க, 93ல கொடியங்குளம் சம்பவத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நாங்களாம் தஞ்சாவூர்ல பிறந்தவங்களுக்கு, தஞ்சாவூர்ல ஜாதி கலவரம், ஜாதி தலைவர்கள்லாம் சிலைகள் இருக்காது. அங்க உள்ளவங்களுக்கு கட்சி பொலிட்டிக்கலா தான் எல்லாம் பிரிஞ்சு நிற்பாங்க. கம்யூனிஸ்ட்ல இருப்பாங்க. இது மாதிரி அங்க ஜாதி கலவரங்கள்லாம் இப்ப வேணா வந்திருக்கலாம், அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னொருத்தர் என்ன ஜாதின்னு கேட்டு நாங்க பழகியது கிடையாது.
இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. எங்களுக்கெல்லாம் ஜாதி பார்த்து பழக்கிற பழக்கம் தஞ்சாவூரில் கிடையாது. ஏன்னா ஜாதி ரீதியான எந்த பாதிப்பும் அங்கே நடந்ததில்லை. இப்போ வட மாநிலங்களில் வந்து குஜராத்லேயோ வந்து மத ரீதியான பாதிப்பு வந்ததுனால இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்குது. எங்கள் மாவட்டத்தில் அது மாதிரி பிரச்சனைகள் இருந்ததில்லை. அதை தாண்டி நான் கேண்டிடேட்டாக போனப்பே பார்த்துருக்கேன். அங்கே வந்து சில கிராமங்களில் ஏடிமிக்க ஓட்டு கேட்க போக முடியாத சூழ்நிலையை 93 கொடியங்குளம் சம்பவத்தப்ப திருநெல்வேலியில் கலெக்டராக இருந்த திரு பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அண்ணா காலத்தில் ஹிந்தி போராட்டத்தில் பஸ் எரிச்ச வழக்கில் கைதாகி அண்ணாவுடைய ஃபாலோயர். அவர் வந்து அண்ணா அவருக்கு பிஆர்ஓ போஸ்ட்டை உருவாக்கினதே எங்கள் சித்தப்பாவுக்கும் அவருக்காக தான். அப்போ வந்து இவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் அண்ணா உருவாக்கி கொடுத்த ஒரு போஸ்ட் தான் அந்த பிஆர்ஓ போஸ்டிங் இருக்குல்ல. அப்போ அவரே அண்ணாவே அப்பாயின்ட் பண்ணது. அவங்க 2 பேர் தான். இந்திரா காந்தி அவங்கள எமர்ஜென்சியில் எடுத்தப்பையும் கோர்ட்டுக்கு போய் கேஸ் நடத்தி ஜெயிச்சு வந்தவங்க 2 பேரும். அவர் அங்கே கலெக்டராக இருந்தார். அதனால அவரை வைத்து அங்கே கொடியங்குளம் சம்பவத்துக்கு எங்கள் ஃபேமிலி தேவர்னால அதை கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது ஜாதி ரீதியான முத்திரை அடுத்தவர்களுக்கு குத்துறப்ப நான் அந்த ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை ஜாதி மாற முடியுமா? சொல்லுங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அது ஒரு விதத்தில் டெல்டாலையும் சவுத்துலேயும் அதிகமாக இருக்கிற ஒரு சமுதாயம் எங்களுக்கு ஆதரவாக இருப்பது. அவங்க சமுதாயத்தின் பிரதிநிதியாக நினைத்தது. நிறைய பேர் உங்களுக்கு காரியத்துக்காக உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. அவங்க பெருமையாக எடுத்துக்குவாங்க. அது மாதிரி அவங்க எங்களை வந்து அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் ஒரு முதலமைச்சரோடு கூடவே இருக்காங்களே, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்காங்களே, மரியாதையில் இருக்காங்களேங்கிற பெருமையில் இருப்பாங்க. பட் அதை நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கள் கட்சியில் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இருக்காங்க. எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 பேரில் பல சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்காங்க. பல தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுறோம். இந்த முறையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடக்கூடிய தொகுதியாக நீங்கள் நல்லா சொல்கிறீங்களே. டெல்டா அண்ட் சவுத்தில் நான் எத்தனை தொகுதியில் போட்டியிடுவேன், மற்ற மாவட்டங்கள் எத்தனை தொகுதியில் பார்த்துக்கிறப்பே அது தெரியும். இது வந்து ஒரு அரசியல். அப்போ அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்ததா திணிக்கப்பட்ட பொய் மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் அதை உருவாக்குவாங்க. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். திரிஷாவுக்கு பாவம், அவங்கள போய் அப்படி பேசிருக்க கூடாது. அவங்க அரசியலுக்கு சம்மந்தப்படல. அரசியலில் சம்மந்தப்படுறவங்கள அம்மாவை என்னெல்லாம் பேசுனாங்கன்னு எனக்கு தெரியும். இன்னொன்று, நம்ம ஊரில் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு சுபாவம் இருக்குது. பெண்கள்னாலே அவங்கள இதை மாதிரி சித்தரிக்கிறது அது தவறு. அது வந்து நண்பர் நயனா நயந்திரன் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. அதை நான் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்கன்னு இல்லை, யாரையுமே நம்ம ஒரு அரசியல்னு இல்லை, பொது வாழ்க்கையிலன்னு இல்லை, சரியாக சாதாரணமாகவே பெண்களை வந்து இதை மாதிரி ஒரு தவறான குற்றச்சாட்டு சொல்லி பேசுவது. நம்ம ஒரு அம்மா வயிற்றுல தான் பிறந்திருக்கோம், அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம், நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. அதனால் வந்து அது மாதிரி வந்து நான் என்றைக்கும் யாரையும் மாரி பேசி நீங்கள் ஏதாவது பொது வெளியில் ஒரு சின்ன வார்த்தை பேசியிருந்தா என்ன கேள்வி இன்னொருத்தர் பேசுவதை தவறு என்று தான் சொல்கிறேன்.